नीलातुङ्गस्तनगिरि तडिसुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं संसुधि सदसुप्तमत्याभयन्ते स्वचेष्टायां स्वचिनिकलितं यावलास्कृत्य भुङ्क्ते கோதாதஸ்மை நம இதமிதம் புவயவாஸ்து புயகாம் அனவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பழுபதியம் இசையாய் பாடி கொடுத்தானட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தானை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்லவழ்பதியாய் நாடி நீர் வெங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கு. இன்று மார்கழி மாதத்தின் 6வது நாள் புள்ளும் சிலம்பலகான் என்கின்ற பாசரம். இந்த பாசரத்தில் ஆண்டாள் தாயார் ஒரு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைய வேண்டும் என்று கூறுவார். முதல் பாசுரத்தில் பரமபதநாதனை கூறினார். 2வது பாசுரத்தில் வியூகம் பெருமாளை கூறினார். 3வது பாசுரத்தில் விபவ அவதாரத்தை கூறினார். 4வது பாசுரத்தில் அந்தர்யாமித்வத்தை பாடினார். 5வது பாசுரத்தில் அச்சாவதார திருமேனியை பாடினார். மேலும் இந்த அச்சாவதார திருமேனியே சரணாகதிக்கு உகந்தது என்று கூறினார். நாம் பகவானிடம் சரணாகதி அடையும் பொழுது ஒரு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை அடைய வேண்டும். அப்பொழுது பகவானை நாம் தனித்து நின்று சரணடைந்தால் பகவானுக்கு சுவாதந்தரியம் என்ற குணம் இருக்கும். நம்மிடம் தோஷத்தை பார்ப்பான். மேலும் ஒரு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு சரணாகதி அடைந்தால் பகவானுக்கு சுவாதந்தரியம் தலை சாய்ந்து தலையெடுக்கும் குணம் என்னவென்றால் கல்யாண குணம். ஒரு பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைந்தால் பகவானுக்கு கல்யாண குணம் வரும் என்று நமது சம்பிரதாயத்தில் கூறுவார்கள். உதாரணமாக ராமாயணத்தில் சக்கரவர்த்தியின் திருமகனான ராமர் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நேர்ந்தது. அப்பொழுது ராமர் முதலில் அவர்களை காக்கவில்லை, சுக்ரீவனை காக்கவில்லை. சுக்ரீவன் வந்து கேட்கின்றார், எதற்காக என்னை காக்கவில்லை என்று கேட்கின்றார். அப்பொழுது ராமர் கூறுகின்றார், உனக்கும் வாலிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்று கூறுகின்றார். அதன் பின்பு லக்ஷ்மண ஆழ்வார் மூலம் ஒரு மாலை சுக்ரீவனுக்கு சாற்றப்பட்டு பின்பு ராமர் சுக்ரீவனை காத்தார். இதில் என்ன விசேஷ அர்த்தம் என்றால், ராமர் எப்படிப்பட்டவர்? சர்வசக்தன், பரமாத்மா, ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கே சக்கரவர்த்தி. அவருக்கு சுக்ரீவன் வாலி இவர்களுள் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாதா என்றால் நிச்சயமாக தெரியும். சுக்ரீவனுக்கு ஒரு பாகவதனுடைய சம்பந்தம் கிட்ட வேண்டும், கிட்டாமல் பகவான் ரட்சிக்க மாட்டான் என்பதற்காக ராமர் சுக்ரீவனை காக்கவில்லை. எப்பொழுது லக்ஷ்மண ஆழ்வார் மூலம் ஒரு மாலை சுக்ரீவனுக்கு சாட்டப்பட்டதோ அப்பொழுது அவனுக்கு ஒரு பாகவதனுடைய சம்பந்தம் கிடைத்தது, ராமருடைய உதவி பெற்றார். அதே போன்று சூர்பனகை தானே தனித்து நின்று பகவானை அனுபவிக்க வேண்டும், பகவானுடன் சேர வேண்டும், ராமருடன் சேர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அவருக்கு துன்பம்தான் கிடைத்தது. இதுவே அவள் ஒரு பாகவதனை முன்னிட்டு கொண்டு பகவானை சரணடைந்தால் அவள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார். எனவே நமது சம்பிரதாயத்தில் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை அடைய வேண்டும். அதனால் ஆண்டாள் தாயார் 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை 10 ஆழ்வார்களுக்கு சமமாக 10 தோழிகளை துயிலெழுப்பி அவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அனுபவிக்கின்றார். மேலும் நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள், இந்த தோழிகள் எல்லாம் எதற்காக உறங்குகின்றார்கள்? இவர்கள் அஞ்ஞானத்தினாலோ சம்சார வாழ்க்கையினாலோ தூங்கவில்லை. பகவானுடைய அனுபவம், கிருஷ்ணானுபவத்தில் திளைத்து தன்னிலை மயங்கி கிடக்கின்றார்கள். அவர்களை துயிலெழுப்பி அவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைய வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் நினைக்கின்றார். புள்ளும் சிலம்பலகான் பொல்லரையின் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ள எழுந்து கொழுந்தேலோரெம்பாவாய். புள்ளும் சிலம்பலகான் புல்லரையின் கோயில். அதாவது இந்த பாசுரங்களில் ஆண்டாள் தாயார் பொழுது விடிந்ததற்கான 2 அடையாளங்களையும் பகவானுடைய திருநாமங்களையும் பாடுவார். அனைத்து பாசுரங்களிலும் பாடுவார். இந்த பாசுரத்தில் புள்ளும் சிலம்பலகான் புல்லரியின் கோவில். புல் என்றால் பறவை. பெண்ணே, உன்னுடைய வீட்டில் பறவைகள் எல்லாம்
அதனுடைய இறை தேடுவதற்காக ஒரு விதமான சப்தம் எழுப்புகின்றது, அது உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த பெண்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கும் உறக்கமில்லை, அந்த கிருஷ்ணனுக்கும் உறக்கமில்லை, அந்த பறவைகளுக்கும் உறக்கமில்லை என்று கூறுகின்றார்கள். அவர்கள் அந்த விஷயத்தை நம்பவில்லை. அதற்காக இன்னொரு அடையாளங்களை ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். புல்லரையின் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவும் கேட்டில்லையோ. புல்லரையின் கோவில் என்றால் கருடாழ்வாருக்கு தலைவனான ஸ்ரீமன் நாராயணன். அப்படிப்பட்டவனுடைய கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவும் கேட்டில்லையோ. வெண்மையான சங்குகளை கொண்டு ரிஷிகள் ஞானிகள் அனைவரும் பகவானை திருப்பள்ளி எழுச்சி செய்கின்றார்களே, அந்த சப்தம் உனக்கு கேட்கவில்லையா? அனைத்து விதமான சப்தம் சேர்ந்து அரவம் என்கின்ற ஒளியை எழுப்பும். பேரரவும் கேட்கலையோ. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நின்றுண்டு. பிள்ளாய் என்றால் சம்பிரதாயத்திற்கு புதுமையானவளே என்ற அர்த்தம். பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நெஞ்சுண்டு. பேய்முலை நெஞ்சுண்டு என்றால் இங்கு பூதகி என்னும் அரக்கியை குறிக்கின்றது. அந்த பூதகி என்னும் அரக்கி எப்படிப்பட்டவள் என்றால், முன் ஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியுடைய மனைவியாக பிறந்தவர். எப்பொழுது பகவான் ஒரு சிறு குழந்தையாக வாமனனாக மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று எங்களுக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டாரோ, அப்பொழுது பகவானுடைய அந்த சுரூபத்தை பார்த்து, அந்த வாமனனுடைய அழகை பார்த்து மயங்கி, இப்படி ஒரு குழந்தை எனக்கு கிடைத்தால் நான் தாய்ப்பால் கொடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்திருப்பேனே என்று நினைத்தார். அதனால் பகவான் ததேவ, அப்படியே நடக்கட்டும் என்று கூறிவிட்டார். எப்பொழுது பகவான் திருவிக்கிரமனாக மாறி அந்த மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தாரோ, அப்பொழுது அந்த தாயார் கூறினார், இப்படிப்பட்ட குழந்தை எனக்கு கிடைத்திருந்தால் நான் விஷப்பால் கொடுத்து கொன்றிருப்பேனே என்று கூறினார். அப்பொழுது அதே போன்று பகவான் ததேவ, அப்படியே நடக்கட்டும் என்று கூறினார். அதனால்தான் பூதகியாக பிறந்து பகவானுக்கென்றே விஷப்பாலை சேர்த்து வைத்தாள். எந்த ஒரு வஸ்துவும் பகவானுக்கென்றே சேர்த்து வைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது பகவான் ஒன்று விடாமல் மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் தானே ஏற்றுக்கொள்வார் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். அனன்ய பிரயோஜனம் என்கின்றபடியே எந்த ஒரு வஸ்துவை கிருஷ்ணனுக்கு மட்டுமே பிரயோஜனம் என்கின்றபடியே நாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை கிருஷ்ணன் முழுமையாக ஏற்றுக்கொள்வார். பேய்முலை நெஞ்சொண்டு. கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி அதாவது சகடாசுரன் என்கின்ற அசுரன் கிருஷ்ணனை அழைக்க வந்தான். அப்பொழுது கிருஷ்ணனுடைய பிஞ்சு பாதங்களால் அந்த சகடாசுரனை எட்டி உதைத்து வதம் செய்தார். இதிலிருந்து நாம் என்ன காணலாம் என்றால், பகவானுடைய திருவடியானது பக்தர்களையும் ரட்சிக்கும், ஒரு சில நேரத்தில் பகவானையே ரட்சிக்கக்கூடிய தன்மை உண்டு. காஞ்சிபுர வரதராஜர் தன்னுடைய திருவடியை காட்டுகின்றார். அனைவரும் என்னுடைய திருவடியில் வந்து சரணடைங்கள் என்று காட்டுகின்றார். கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி. வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை. வெள்ளத்து அரவில் என்றால் வெள்ளம் என்றால் நீர், அரவு என்றால் பாம்பு. நீரில் இருக்கும் பாம்பில் மீது படுத்திருப்பவன். வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்து என்றால் விதை. அனைத்து விதமான அண்டா சராசரங்களுக்கும் விதையாக இருப்பவனே, ஜகத்காரணனாக இருப்பவனே என்று சாதிக்கின்றார். வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த என்ற பேரருமும். இப்படிப்பட்ட வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை அந்த முனிவர்கள் யோகிகள் எல்லாம் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரருவும். அவர்கள் எழுந்து ஹரி ஹரி என்று பகவானுடைய திருநாமத்தை சொல்கின்றார்களே, அது உனக்கு கேட்கலையா? ஹரி என்ற பேரருவும் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய். நீ எப்படிப்பட்ட பெண்? பகவானுக்கு மிகவும் விருப்பமுடைய பெண் அல்லவா? பகவானுடைய திருநாமம் கேட்டால் உனக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்படி ஹரி என்ற சப்தம் கேட்கின்றது, அதை கொண்டு மகிழ்ச்சியாக எழுந்திருக்கலாமல் இப்படி உறங்குகிறாயே, சீக்கிரம் எங்களுடன் எழுந்து வா என்று கூறுகின்றார்கள். அதனால் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம் என்னவென்றால், இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார்க்கொத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார்கள். ஆழ்வார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம்.
கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடன் தோன்றுமோர் நீதியாய் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தூர் வேதத்துக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வெத்தாகும் கொத தமிழ் ஐந்து ஐந்து மரியாத மாநிலரை மையம் சுமப்பது வம்பு.